ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவர் ரட்சகருமாகிய யாசுவா மேசியானாலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் விளங்குவதாக. ஆமென். இந்த நாளிலே 1 பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 2 அதிகாரம் 9வது வசனம், 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், முதல்ல அதை பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 21வது வசனம், 21, 22. 1 பேதுரு 2 அதிகாரம் 9வது வசனமும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 21வது வசனம். ஜெனிடா, பிரைஸ் யாவே காட் பிரதர். சாரி, நான் அன்மியூட் பண்ணாம ரீட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கம் 318. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனம், பக்கம் 849. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless us all. ஏசாயால என்ன பார்க்கிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் அந்த ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன அர்த்தம்? என்னை துதிப்பார்கள், என்னை துதிப்பார்கள். யார் அவங்க? இந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை ஏற்படுத்தினது எதுக்காக? அவரை துதிப்பதற்காக. நம்ம ஆராதனை வேலையில கொஞ்சம் பேர் லேட்டா வந்தீங்க. ஆராதனை வேலையில என்ன பார்த்தோம்? லேட்டா வந்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்றீங்க பாருங்க. தேவன் எவ்வளவு பரிசுத்தர் அப்படின்றது எங்க பார்த்தோம்? ஏசாயா 6 அதிகாரம் 2வது வசனத்துல பாக்குறப்ப வாசிங்க. ஏசாயா 6 அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம். வாசி. ரெண்டுல இருந்து கேருபீன்களும் சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்தாலிருந்து வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் சர்வ வல்லமை உள்ளவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் யாவே தேவன் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்போ இந்த சேராபீன்கள் தூதர்கள் என்ன பண்றாங்க? அவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க? பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இப்ப தேவனை துதிக்கிறதுனா என்னது? என்ன செய்யணும்? பரிசுத்தமான என்ன தேவனை துதிக்கிறதுனா என்ன செய்யணும்? அது
ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பரமண்டலங்களில் வாசம் பண்ணுவது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது. முதல்ல தான் அதெல்லாம் என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவது என்ன அர்த்தம்? உயர்த்துறது. அவர் பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? அப்படியே பேபி சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு வர்றாரு. அவரை உயர்த்துறது தானே இருக்குது. அவரை உயர்த்தது, தேவனை கனம் பண்ணி உயர்த்தது தானே பரிசுத்தம். வேற யாரு? அவரை ஏற்கனவே பரிசுத்தம், நம்ம இன்னும் அவரோட நாமத்தை துதிகளின் மூலம் அவரோட நாமத்தை உயர்த்துறோம். பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? கரெக்ட், வெரி குட், வெரி குட். என்ன எங்க நடக்குது? என்ன ஆகணும்? என்ன ஆகும்? எடுங்க 20வது அதிகாரம். ஏழுல இருந்து பாருங்க. பக்கம் 196. யாவே தேவன் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு யாவே தேவன் கட்டளையிட்டபடியே யாவே தேவனுடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசே யாவே தேவன் கட்டளையிட்டபடியே கோலை எடுத்தாரு. ஆனா கட்டளை என்ன? தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு? தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு? நான் சொல்றப்ப திரும்ப சொன்னீங்கன்னா நான் சொல்லி முடிக்கிறப்ப சொல்லுங்க. தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரு? திரும்ப அதை படிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கோலை எடுத்துக்க, பேசுங்க. மோசே தேவன் கட்டளையிட்டபடியே என்ன பண்ணாரு? கோலை எடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? தேவன் கட்டளையை பின்பற்றாங்க. பாதி பின்பற்றாங்க, பாதி ஒரே கேட்டது. அறகுறையா பின்பற்றினா மோச காலம் தான் நமக்கு உள்ள போக முடியாது. இருந்தா முழுக்க, இல்ல ஓடி பண்ணும். ஏன்னா நாம அவருக்கு ஏற்ற பரிசுத்தர் போயிட்டு அப்போ கோலை எடுக்கிறாரு. அப்புறம் என்ன பாருங்க. மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, இதுவரைக்கும் மோசே கரெக்டா தேவன் சொன்னதை பண்ணாரு. இப்ப என்ன பண்றாரு பாருங்க. கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் தோளினால் 2 கரம் அடித்தான். உடனே தண்ணீர். தேவன் கொடுத்த கட்டளை என்ன? நீயும் அவரும் கோல் எடுத்துக்கீங்க, எடுத்துட்டு போய் கண்மலையை பார்த்து பேசுங்க. மோசே என்ன பண்ணாரு? கோல் எடுத்தாரு. என்ன பண்ணாரு? யாரை பார்த்து பேசினாரு? ஜனங்களை பார்த்து பேசுறாரு. தேவன் சொன்னாரு கண்மலை பார்த்து பேசு. இங்க அங்கதான் வந்துருக்கு. ஏன் வந்துட்டு கண்மலை பார்த்து பேசுறது பதிலா ஜனங்களை பார்த்து பேசு? ஏன்? தேவன் எதை பார்க்க சொன்னாரோ அதை பார்க்காம வேற பாக்குறாங்கல்ல, ஜனங்களை பாக்குறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் டிவியேஷன் அங்கே. தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா ஸ்ட்ரைட், இந்த பக்கம் இந்த பக்கம் கிடையாது. பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் நடந்த என்னவா அப்படிங்கிறாரு. ஸ்ட்ரைட்டா முதல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. சில பேர் நல்ல நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த உலக காரியங்கள் இது பார்த்தோம்னா பேர் என்ன ஆகுது? முழுக ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் இந்த பக்கம் முழுவோம்.
அவரே பார்த்தோன்னா அவர் யாரு? நம்முடைய விசுவாசத்தை துவங்குவரும் பூரணப்படுத்துவருமா இருப்பார். அவரை நோக்கி பார்க்கறப்ப விழமாட்டோம். பேதுரு அவரை நோக்கி பார்க்கறப்ப போனாரு, இந்த உட்காந்து பார்க்கும் போது விழுந்தாரு. பிறகு ஆண்டவரே என்ன லட்சியம் அவனை மாட்டிப்பாங்க, போய் மாட்டி அவனை குய்ய முடியாது கத்துறது. முதல்ல சொல்றப்ப கேட்கறது கிடையாது. அதுக்கப்புறம் கஷ்டம் வந்த பிறகு ஐயோ ஐயோ நான் தேவன் சொல்லி கூப்பிட்டா அது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மோசே அழகா கோலை எடுத்த தேவன் சொன்னபடி ஃபர்ஸ்ட் டிவியேஷன் ஆச்சு. எதை பார்த்து பேசினாரு? கண்மலையை பார்த்து பேசுற கமாண்டுக்கு பதிலா ஜனங்களை பார்த்து பேசிட்டார். அதுவும் என்ன சொல்லிட்டாரு? கலகக்காரரே கேளுங்கள். இவன் என்ன சொல்றான்? தேவனே இந்த வார்த்தை என்னுடைய விண்ணப்பத்தை கேளுங்க தேவனே சொல்லிக்கலாம். என்ன பண்ணிட்டாரு? கலகக்காரரே கேளுங்கள். கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? கொஞ்சம் ஏறிடுச்சு. நாங்கள் இந்த கண்மலை இருந்து கண்மலை தண்ணி கொடுக்குது யாரு? தேவன். நாங்க புறப்பட பண்ணுவோமா? முதல் ஃபர்ஸ்ட் ஒரு டிவியேஷன் என்ன வந்திருந்தா இது என்னோடது, இது என்னோடது. தேவன் பார்த்தே சொல்றாங்க, நீ ஒதுங்கி நினைங்க தேவனே, நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. இருக்குது பாருங்க யோபுல. யோபு 21 அதிகாரம் 651. இடத்துல 7-8 முதல்ல வாசிங்க. அதுக்கு பிறகு 12 இருந்து வாசிங்க. 7-8 பிறகு 11 இருந்து வாசிங்க. 651. துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானேன், அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் இடப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல் வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வபான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு சன பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். என்ன பண்றாங்க? தம்புரையும் சுரமண்டலத்தை எடுத்து பாடி என்ன பண்றாங்க? தம்புரை சுரமண்டலத்தை எடுத்து என்ன பண்றாங்க? இவங்க யாரு? துன்மார்கள். துன்மார்கள் யாரு? யாரு துன்மார்கள்? 119 சங்கீதம் 53 பாருங்க. உமது வேதத்தை விட்டு விலகுகிற நடுக்கம் என்னை பிடித்தது. உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. அப்ப வேதத்தை விட்டு விலகுறோம் துன்மார்க்கன். வேதத்தை விட்டு நான் வேதம் தெரிஞ்சுட்டு ஆனா அது சொல்ற அந்த கட்டளையிலேருந்து விலகி போறவன் துன்மார்க்கன். இன்னொருத்த யாரு? 155 பாருங்க. அதுலயே 119 155. ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். பிரமாணத்தை தேடாதவனும் துன்மார்க்கன், பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு அதை விட்டு விலகி போறவனும் துன்மார்க்கன். இவன் 2 பேரும் தம்புரையும் வீணையை பாய்ச்சா அது யார் பாடுவான்? யாரு பாடுவான்? பாகாலோ என்னவோ அசிங்கத்தை தான் பாடுவான். அவன் தேவனை துதிக்க மாட்டான். அப்போ இந்த துன்மார்க்கன் முன்னாடி ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அவங்க 14 வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை நோக்கி 21:14. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம்.
அப்படின்னு அர்த்தம். இது இது என்னோட பர்சனல். தேவனை இதுல தலையிடாதீங்க. ஜஸ்ட் இது காணாத மாதிரி இருந்துங்க. எங்களை விட்டு விலகிடும் உங்களுடைய வழிகளை அறிய விரும்பும். எனக்குன்னு வழி உண்டு. நீங்க ஒரு வழி வச்சிருங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு வழி உண்டு. உங்களுடைய இந்த காரியம் உங்களுடைய வழியை அறிய விரும்பும். வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இப்படிதான் சில பேர். அப்ப தேவ வார்த்தை மோசைக்கு வந்துட்டு என்ன பண்ணாரு? கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு பதிலா ஜனங்களை பார்த்து பேசி என்ன சொல்றாரு? நாங்கள் தண்ணீர் பரப்ப பண்ணுவோமா? கொடுக்கறது அவரு. அப்போ என்ன செய்தி சொல்லிட்டாங்க ஜனங்களுக்கு? உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குது நானு. ஆனா ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். யோவான் 6 அதிகாரம்ங்க. யோவான் 6 அதிகாரம் 30 32 வரைக்கும் பாருங்க. பக்கம் 133. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். யாசுவா மேசியா அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாங்க? மோசே கொடுத்தாரு அப்பத்தை மோசே கொடுத்தாரு. ஏன் கொடுத்த மோசைக்கு என்ன வருது? நான் கொடுத்தேன், நான் தண்ணீர் கொடுக்குறேன், நாங்களும் உங்களுக்கு புறப்பட பண்ணுவோமா? மோசை என்ன சொல்லணும்? தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு. இதான் கரெக்ட் பண்றாரு. நீங்க ஆண்டவர் வந்து கரெக்ட் பண்றாரு. மோசை கொடுக்குறவங்களுக்கு பிதாதான் கொடுத்தாரு, வாழ்ந்து பிதாதான் கொடுத்தாரு. அந்த மோசை என்ன பண்ணிட்டாரு? முதல்ல ஃபர்ஸ்ட் டிவியேஷன் கண்மலை பார்த்து பேசும்போதா ஜனலை பார்த்து பேசினாரு. இன்னொன்னு கலவைக்காரரை கேளுங்க. தேவன் சொன்னாரா? தேவன் சொல்லட்டும். தேவன் சொல்லாம இவர் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு? நாங்கள். அப்போ அந்த இடத்துல யார் உயர்த்தப்பட்டிருக்கணும்? தேவன் உயர்த்தப்பட்டிருக்கணும். தேவன் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுதான் அடுத்த வருஷம் என்ன சொல்றாருங்க? 8ஆம் 20 அதிகாரத்துல பாருங்க. ஜெனிதா 11 தானே வருது? இல்ல 20 8ஆம் 20 20ல 11 இருக்கு. பக்கம் 197. தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். அற்புதம் நடந்துடும். ரைட். சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு யாவே தேவன் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ராயேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன சொல்றோம்? தேவன் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை பரிசுத்தப்படுத்தல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை உயர்த்தல. நான் தான் என்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தணும். அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் பிரித்தெடுத்து எல்லாருக்கும் மேலாக இருக்கிறது தான் அதுதான் பரிசுத்தம். எல்லாருக்கும் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். 83ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுது? பக்கம் 723. யாவே
யாவே தேவன் என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. உன்னதமானவர், எல்லாருக்கும் மேல அவர் உன்னதமானவர், அவர் உயர்த்தப்பட்டவர், அவர் பரிசுத்தர். அதான் ஆண்டவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. இந்த ஜனங்களை பார்த்தோன்னா மோசே கொடுக்கல, என் பிதா தான் கொடுத்தாரு. ஜெபம் பண்ண சீசன் என்ன கற்றுக் கொடுக்குறாரு? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவது அப்படின்னு தான், உங்களுடைய நாமம் சகல நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருப்பதாக. இதுதான் அங்க நெகேமியால பாருங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பக்கம் 614. பின்பு லேவியரான யோசுவா, கத்மியேல், பானி, ஆஷாப்னேயா, செரபியா, ஒதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய யாவே தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி யாவே தேவனை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாமம் எல்லாத்துக்கும் மேலான நாமம் தான் பரிசுத்தப்படுது. இதுதான் பரிசுத்தம். பரிசுத்தப்படுத்துறாங்க கேட்டியே, இதுதான் பரிசுத்தப்படுத்த என்னது? உயர்த்தப்படுதல். இப்ப இந்த ஜனத்தை ஏசாயா 43 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 வாசிக்கிறோம். ஆனால் அங்கே 22வது சொல்லி பாருங்க. பக்கம் 849. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ராயேலே, நீ என்னை குறித்து மனம் தள்ளித்து போனாய். 81ஆம் சங்கீதம் அடுங்க. 81ஆம் சங்கீதம் 8 பாருங்க. பக்கம் 722. அந்த அதிகாரம் முழுக்கவே வாசிக்கலாம், அருமையான எல்லாம் நல்லா இருக்கும். பட் இப்ப நேரம் சொல்றேன். 81:8 பாருங்க. என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ராயேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய யாவே நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இப்ப உனக்குள் வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்கள் இந்த தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ணல. என்ன பண்ணிட்டாங்க? அந்த நாமத்துக்கு பதிலாக என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? பால் பால் பால். ஓசியா 2வது அதிகாரம் எடுங்க. பக்கம் 1051. அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று யாவே தேவன் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்று போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சங்கீதத்தில் வாசிக்கிறோமே, என் ஜனங்களை என்ன பண்ண, நீங்க உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், என் நாமத்தை பரிசுத்தப்படுத்து, என்னை உயர்த்து, என்னை பரிசுத்தப்படுத்து, வேற காரியமே வேண்டாம் உனக்கு, நான் போறேன் உனக்கு சொல்லி உன்னை இருக்கிற புறப்பட பண்ண சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்க? 81:11 வாசிங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ராயேல் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். செவி கொடுக்கல என்ன பண்றாரு? விட்டு விட்டுறாரு. அவனுடைய இருதய கடினத்துக்கு விட்டு விட்டுறாரு.
தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். தங்கள் யோசனையின்படியே நடந்தார். தங்க விருப்பம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய யோசனைப்படியே நடந்தாங்க. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ராயேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். என் வழி நலமாயிருக்கும். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்க. நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது யாவே தேவனை கைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த ஜனம் என்ன பண்ணிட்டாங்க? தேவனை பரிசுத்தப்படுத்தல. இந்த ஜனத்தை எதுக்கு ஏற்படுத்தின? என் துதியை சொல்லி வரதுக்கு ஏற்படுத்தின. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் நாமத்தை உயர்த்தும்படி ஏற்படுத்தினேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. நாமத்தை மறந்துட்டாங்க. எங்க பிரியமில்லாத காரியங்க செய்யறாங்க. வேசித்தனன்றது. தேவனை விட்டு விட்டு அதுக்கு பதிலாக எதை விரும்பினாலும் அது வேசித்தனம் தான். சரீர பிரகாரமா செய்யற வேசித்தனம் தான் வேசித்தனம் கிடையாது. அந்நிய தெய்வங்களை நாடுவது வேசித்தனம். தேவன் நியமிக்காத காரியங்களை நாடுவது வேசித்தனம். அது தேவன் ஒருபோதும் பிரியப்பட மாட்டார். இதெல்லாம் என்ன சொல்றாரு? ஏசாயா மூலமாய் இஸ்ராயேலுக்கு சொல்றாரு. ஆனா இங்கே பேதுருவை என்ன சொல்றாரு? 1 பேதுரு 2:9 வாசிமே. 1 பேதுரு 2:9 எல்லாம் தெரிஞ்ச வசனமாச்சே. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ அப்படின்னால என்ன அர்த்தம்? வேறதான் இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில நீங்களோ. இது யாருக்கு யார் எழுதுறது? யாருக்கு யார் எழுதுச்சு? பேதுரு சபைக்கு. பேதுரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி அப்படின்னு தான் விசுவசிக்கிறாங்க. முதல் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. என் முகத்தை பார்க்கல, அங்க பார்க்கணும். பாருங்க 2வது வசனம் 3வது வசனம். பிதாவாகி தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதலுக்கும் யாஸ்வாமேசியாவுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. என்ன கீழ்ப்படிதலுக்கு? அது பிறகு ரத்தம் அவருடைய தெளிக்கப்படுகிற பரதேசிக்கு. தெளிக்கப்படுகிற ரத்தம் என்னது? தெளிக்கப்படுகிற ரத்தம் என்னது? எபிரேயர் 12 வந்தாரு. அது ஞானஸ்நானம். ஆமா, அதான் தெளிக்கப்படுறது. ஒரு 100 நாள் பார்ப்போம். 100 நாள் என்ன சொல்லி கொடுக்குறோம். தெளிக்கப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் அப்ப கீழ்ப்படிதலுக்கும் ரத்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசி. அவர் பார்த்து என்ன சொன்னாரு? நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக பரிசுத்த அவருக்கு சொந்த ஜனமான 3 காரியத்தை சொல்றாரு. நீங்களும் மற்றவர்கள் யாரு? மற்றவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாக இருந்து இடறுகிறவர்கள். 6ல இருந்து பாருங்க. 6ல இருந்து 8 வரைக்கும் பாருங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன்.
அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. சீயோனில் அங்கதான் அங்கதான் அது எங்க இருக்குது? அந்த இடத்துல இஸ்ரேல் தேசத்துல இருக்கு, யூதர்கள் மத்தியில. சரியா? ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. விசுவாசிக்கிறவங்க பரதேசிகள், ரத்தம் தெளிக்கப்படுதல், கீழ்ப்படுதலுக்கும் ரத்தம் தெளிக்கப்படுவதற்குமாய் அழைக்கப்பட்ட பரதேசிகள். அவன் பரதேசிகள் எங்க வந்துட்டாங்க? சபைக்குள்ள வந்துட்டாங்க. அந்த சபையில இருக்கவங்க உண்மையான சபையில யாரு? பரதேசி. நம்மள யாரும் பார்த்தீங்கன்னா மூஞ்ச பாரு, பரதேசி பய மாதிரி இருக்கிறான். யாரும் சொன்னாங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாயா, நான் பரதேசி தான், என்னோட தேசம் இது இல்ல. மலையாளத்தை சொல்லுவாங்க, நீங்களுடைய ஸ்வதேசம் எப்படி தெரியுமா? ஸ்வதேசம்னா ஒரு சொந்த தேசம், சொந்த தேசம் ஸ்வதேசம். இது நம்ம சொந்த பூமி கிடையாது. இதுல இன்னைக்கு மண்டலத்துல இருக்கலாம், நாளைக்கு அடுத்த மாசம் வேற பட்டணத்துல இருக்கலாம். எல்லாம் டெம்பரரி, எல்லாம் டெம்பரரி. எங்க நமக்கு பர்மனன்ட் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. ரத்தம் இவளை பார்த்து சொல்றாரு. அப்போ விசுவாசிக்கிறவங்களுக்கு, பரதேசிகளாக உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்களாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மழையுமாயிற்று. யாருக்கு இது? வசனத்தை கேட்காம கீழ்ப்படியாம இருக்கிறவங்க. யார் அது? இஸ்ரவேலின் மக்கள், அந்நியர்கள். அந்நியர்கள் இல்ல, இஸ்ரவேலர்கள். வசனம் யாருக்கு வந்தது? வந்தது வசனம் அவர்தானே கொடுத்தாரு. எப்படி தெரியும்? ரோமர்ல பார்க்கணும். 9 அதிகாரம் 3, 4, 5 4, 5 போ. ரோமர் 9 அதிகாரம் 4, 5. கொஞ்சம் ஜெனிட்டால வேற யாரும் வாசிக்க முடியாது. ரோமர் 9 அதிகாரம் 4, 5 வாசி. பக்கம் 217 வாசி. அவர்கள் இஸ்ராயேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவர்களே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி மேசியாவும் அவர்களில் பிறந்தாரே. ஆசீர்வதிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தெய்வம், சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்படியா? அதெல்லாம் உங்க வாசிக்கலாம். 8 வாசிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு உங்க வாசிக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்ல மேசியாவுக்கு தானே அந்த இடம் அதுக்கு அவர் தேவனா? தேவன் வந்துன்னா அப்ப ஸ்தோத்திரிக்கப்பட்டதுன்னு இருக்கும். நீங்க வாசிங்க சிஸ்டர். இல்ல நீங்க தான் சொன்னீங்க மேசியா வந்துட்டு ஸ்தோத்திரிக்கப்பட்ட வரும்போது ஜெனிட்டாவை தவிர வேற யார், விஜயா தவிர வேற யார் சொல்ல போறீங்க? சொல்லி கொடுத்துருங்க. மாம்சத்தின்படி மேசியாவில் பிறந்தாரு. இவர் சர்வத்துக்கும் மேலானவர், தேவன் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஆமென். சொல்லி கொடுத்துருக்கிறேன், கேளுங்க. எல்லாரையும் கேளுங்க. சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். மாமிசத்தின்படி மேசியாவில் பிறந்தாரு. அப்புறம் இவர் சர்வத்துக்கு மேலானவர். எப்படி இவர் சர்வத்துக்கு மேலானவர்? ஜெனிட்டா
எல்லாத்தையும் அதனால அவர் மேலா உயர்த்தப்பட்டார். சர்வத்திற்கு மேலான தெய்வம் இவர். இவர் சர்வத்துக்கு மேலானவர், தேவன் என்னைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். ஆமென். ஸ்தோத்திரிக்கப்பட்டார். சர்வத்துக்கு மேலானவர் எப்படி? அவர்தான் தரித்திரரான நமக்காக ஐஸ்வர்யவான அவர் வந்துட்டு தேவன் எல்லா சர்வத்துக்கும் அவருக்கு ஒப்பாடு. இங்க அளவு வசனம் அனுப்புறோம் அட்ரஸ் பிலிப்பியர் 2:8 வரைக்கும். அவர் தேவனுக்கு சமமாயிருப்பது, அவர் தேவனுடைய ரூபமாயிருக்கும், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக 2:6 பாருங்க. எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்துருக்கிறான், மறந்து போயிடுவீங்க. அவனவனுக்கு என்னென்னபடி சொல்ல வேண்டும் என்று உங்களை வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினாய் என்பால் 271 பக்கம் எடுங்க. குறிப்பு 2:6 நான் இதே சொன்ன செய்தி உள்ளப்ப போறது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கொடிய பாடுகளின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி 9. ஆதலால் தேவன் எல்லாத்துக்கும் மேலாக, இவர் சர்வத்துக்கு மேலானவர், தேவன் எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி. ரோமர் 9:3 நேரம் இருக்கும், 4 நேரம் போட்டு வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2:9 6-11 எல்லாத்துக்கும் மேல உயர்த்தி யாசுவா மேசியாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு தேவன் என்றதுக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். அங்க ரோமர் 9:5 இவர் சர்வத்துக்கு மேலானதுனால தேவன் என்ன ஸ்தோத்தரிக்கப்படுறார். இங்க இவர் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தனால யாரு? பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார். புரியுதா? இவர் உயர்த்தப்பட்டதுனால யார் மகிமைப்படுறாரு? ஆண்டவர் தேவன் மகிமைப்படுறார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையால இவர் சர்வத்துக்கு மேலானவராக இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு எதுக்கா? பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாசுவா மேசியா ஆண்டவர் என்று நாவலாக அறிக்கப்பட்டபடி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தளினார். அப்போ இவர் சர்வத்துக்கு மேலாக இருக்கிறதுனால யார் மகிமைப்படுகிறார்? தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் மகிமைப்படுறீங்க, தாய்க்கப்படுறீங்க. அப்படியே யாராவது நம்மளை பார்த்து அப்படி ஒரு கேள்விக்கிறாங்க, ஒண்ணு வசனம் வரணும். அப்படியே ஐயோ வரக்கூடாது. ஐயோ வந்தா என்ன ஆபத்து? கிள்ளிதான் என்ன வரணும்? வசனம் நல்லபடியா வரலாம், இல்ல வசனம் வரணும். நமக்கு என்ன வருது? கோபமும் அதுல தான் வருது. ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டென்ஷன் வருது, டார்ச்சர் வருது, எல்லாம் வரும். வத்தனம் வராது, அப்படியே ஓடி போடும். அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? யூதர்கள் இவங்களுக்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் 1 பேதுரு 2 வந்துருங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களோ வீட்டை கட்டுவதால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விடுதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று. ஒரே கல்லு. அந்த கல்லு நமக்கு என்ன ஆயிடுச்சு? பரதேசிகளுக்கு அதான் ஆண்டவர் அழகா சொன்னார். மத்த 21:44 பாருங்க. பக்கம் 33. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ
அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிச்சுங்க. இந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட காலம். இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம கல்லின் மேல விழணும், விழுந்துட்டே இருக்கணும். விழுந்துட்டே இருந்தா என்ன ஆகும்? நொறுங்கி போகணும். இந்த கல்லு மேல விழுந்துட்டே இருந்தா நம்ம என்ன ஆகும்? நொறுங்கி போவோம். நம்ம ஏன் நொறுங்கணும்? நொறுங்குண்டது நறுங்குண்டது பண்ணு. ஏசாயா 57 அதிகாரம் 15 பாருங்க. பக்கம் 863. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எப்படி நான் வாசம் பண்றேன்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்றேன். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஏன் நம்ம நொறுங்கப்படணும்? அப்பதான் தேவன் வாசம் பண்ணுவேன். புரியுது? நான் எங்க வாசம் பண்றேன்? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்றேன். ஆனா நான் எங்க வந்து வாசம் பண்ணுவேன்? நறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் அப்படின்னு சங்கீதத்தை வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல. அப்போ அது நம்ம நொறுங்கணும். இப்ப என்ன பண்ணணும்? அந்த கல்லு மேல விழுந்துட்டே இருக்கணும். எப்படி? ஒரு அப்படி கல்லை வாங்கி வச்சு ஜீசஸ் ஒரு போட்டோ வச்சு அது மேல டெய்லி சாஞ்சிட்டே இருக்கணும். வார்த்தை மேல நம்ம விழுந்துட்டே இருக்கணும். வார்த்தை நிறைய வாசிக்கணும். புரியுதா? நம்ம மகத்துவம் ஏன் வார்த்தை வாசிக்கணும்ட்டு நம்ம வாசிக்க என்ன பண்ணாது? நம்ம நொறுங்க வைக்கும், நம்ம சுத்தி நம்ம நொறுங்க வைக்கும். ஆனா இந்த காலத்தை விட்டுட்டோம். ஒரு காலம் வரும், அப்பா அந்த கல் என்ன வரும்? நம்மளால வந்து நம்ம நசுக்கிறோம். ஒண்ணு நம்ம அது மேல வேணும், இல்ல அது நம்ம மேல வேணும். தீர்மானிக்க வேண்டியது நம்மளோட. எப்போ? இன்றைக்கே தீர்மானம். இன்றைக்கே அந்த தீர்மானம் வேணும் நமக்கு. நம்ம அந்த கல்லின் மேல விழுந்துட்டே இருக்கணும். சரி, இப்போ ஒரே கல்லு நமக்கு என்ன ஆகுது? விலையேறப்பட்டது. ஏன் நமக்கு விலையேறப்பட்டது? இந்த கல்லின் மேல விழுந்தோம். இந்த கல் மேல விழுந்தப்ப என்ன ஆயிடுது? நம்ம வாசம் பண்ணுகிறவர் நம்மளே வாசம். அதனால அது விலையேறப்பட்டது. இந்த கல்லு மேல விழுந்தனா உன்னதமானவர் நம்மளே வாசம் பண்ணார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நிராகரிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? சகரியா மல்கியா 7வது அதிகாரம் 14வது. எவ்வளவு பேருக்கு சொல்றீங்கன்னு பாக்குறேன். 4 தான் இருக்கு மல்கியால. ஜகரியா 7 சொல்லிருக்கோம். ஆமா, ஜகரியா 7வது அதிகாரம் 12வது வசனம். பக்கம் 1097. வேதத்தையும் சேனைகளின் யாவே தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடும் கோபம் சேனைகளின் யாவே தேவனிடத்திலிருந்து உண்டாயிற்று. அப்ப அதுதான் அவங்களை தடுக்கதான் ஒரே என்னது? நமக்கு விலையேறப்பட்டது, அவர்களுக்கோ எங்களுக்கு சொல்லிட்டுதான் பேதுரு சொல்றார், நீங்களோ உங்களை அந்த வாரத்திற்கு. அப்போ இங்க இந்த பரதேசிகளுக்கு என்னென்ன குவாலிட்டி, என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், அது அழகா அந்த 9வது இருக்கிறாரு. அதை நான் தேவனுக்கு சித்தமானால், ஆண்டவரோட வருகை தாமதிப்பானால், நாம் உங்களோட போனால் அடுத்த வாரம் பார்ப்போம்.